எம்மா அப்பாட்ட பேசுமா இன்னொட்டி பேசது இல்லையா அந்த மனுஷன் துள்ளுன்னு துள்ளுவாரு இஎம்ஐ ஏதோ எடுத்தாலும் கூட கட்டணம் இல்லை அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை நமக்கு அப்ப இப்படியே வந்து தா வேண்டியதான் ஏட்டி பார்த்து என்ன அம்மைய மோளங்க இஎம்ஐன்னு சொல்லி கேக்கு ஒரு காரியம் கேட்டலாம் ஏட்டி முதல்ல தின்னோண்டு பேசு இல்லைன்னா பேசேண்டு தின்னு இது என்ன விதண்டாம விதமாயில இருக்கு அப்படி என்னட்டு தின்னது அம்மைய மோளம் வெள்ளரிக்கா பிஞ்சு இந்த சூடுல சத்து வேண்டிருக்கேன் இதெல்லாம் வேண்டியது நம்ம கொஞ்சம் தணுப்பு மாதிரி இருக்கேன் குளிர்ச்சியா இருக்கும் உடம்பெல்லாம் நம்ம என்ன இல்லை டைலாக் கிடையாது தண்ணி ஏதோ பண்ணிட்டோம் குளிர்ச்சிக்கு போய் குளிங்கட்டி 3 நேரம் குளிங்க குளிர்ச்சி கிட்டோம் அதுக்கு 24 மணிக்கு குளிச்சுட்டு இருக்க முடியுமா ஓய் மூத்தா என்ன சொல்லி வரானா என்னது இப்போ ஒரு ஏசி வேண்டுப்பா ஏசி எல்லாம் உள்ள வெளியே கொள்ளலாம் இப்போ குழுகுலன்னு இருக்கோம் நமக்கெல்லாம் பாரு வேர்த்து வடிஞ்சுட்டு இருந்தா அது எப்படி குளிச்சோண்டா வந்த அடுத்த செகண்ட்ல வேர்த்து கொட்டது அப்ப எப்படி எரிச்சலா இருக்கான் என் கண்ணு பைசா அடிமடியில எடுத்து வச்சோண்டா நான் வேண்டாத இருக்கேன் அதுவே இவனை கல்யாணம் நெருங்கிட்டு வருது எவ்வளவு செலவு இருக்கு எவ்வளவு சாமான் சட்டுகள் வேண்டணும் அப்ப இந்த வீட்டுக்கு தரவுக்கு எனக்கு ஏசி தர போறியோ ஆய பிளந்துட்டு சரியா வாஷிங் மிஷின் தரதே பெருசு இதுல வர ஏச்சி ஏட்டி உனக்கு கோல் அடிதான்டி கொஞ்ச நாள்ல மாப்பிள்ளை விட்டு போவாங்க ஏசி காணும் பழக்கறையில உங்களை பாட்டுதான் திண்டாட்டம் உங்களுக்கு வேண்டிதான் நான் போராடி அப்ப நான் வருவேன் இல்ல அதுக்கு உதவும் இல்ல கல்யாணத்தை பிறகு இதுக்கு 5-10 நாள் வருவியா அடுத்த விட கட்டதாய் நீ அப்படி நினைச்சா என்ன பண்ண முடியும் ரெண்டியோ எல்லாம் நாங்களே எல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம் கனவுலி நினைச்சாதுங்க ஈஸியில என்னால வேண்டி தர முடியாது சரியா சப்போஸ் இஎம்ஐல வேண்டி தந்தாலும் கூட மாசம் தோற கரண்ட் பில் எம்மா வரும் தெரியுமா குறைஞ்சது 2000 வரும் அந்த 2000த்துல எதெങ്കിലും செலவாகுது பண்ணல நமக்கு மாசம் தோறும் நினைச்சு பாருட்டி 10 நானே அதுதான் நினைச்சேன் நானே என்ன செய்யுது அப்போ அந்த பயங்கர வெக்கையெல்லாம் ஜூன் ஆகும்போது மழை சீசன் தான் அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு நாள் வெக்க சீசன் வரையில பின்னும் மாறி தான் நீ சீசன் வந்தோண்டு இருக்கும் கரண்ட் பில் வந்தாலும் கூட டெம்பரரியா தான் வரும் அடுத்த மழை சீசனுக்கு வராது நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க முடியாது அப்ப வாய்ப்பு இல்லையேப்பா வாய்ப்பே இல்ல உங்களுக்கு என்ன பார்க்கணும் சட்டை உருவி என்று லிங்கி மட்டும் கட்டிட்டு இருந்தா மாதிரி அதிலே பாதி வைக்கும் போ அதுக்கு நான் என்ன டீ பண்ண 10 ஒண்ணு பொம்பளை படிச்சது கடவுள் அவர்கிட்ட தான் நீ முறையிடணும் எப்படியா என்னதான் பாடுபட்டாலும் இவர்கிட்ட ஒட்டாரு ரூபாயும் பிடிங்க முடியாது அம்மா நீங்களே லோனோ கீழோ எடுக்க வேண்டியது தெரியாத சரி போய் தள்ளி நமக்கு இவ அப்படி மழப்பல சொல்லி விட மாட்டான் எல்லாத்துக்கும் சண்டை பிடிச்சு சாதிச்சு தீருவான் இப்ப அமைதியா இருக்கியான் ஒரு வேலை கல்யாண செலவெல்லாம் இருக்கியாண்டோ அவ்வளவு நல்லவளா 10 நமக்கு தெரியாத ஏதோ பிளானு கைன்னு போடுவாளோ சேச்சே ஏமா ஏசி வேண்டிய நிலைமை போச்சா யார டீச்சர் நம்ம தொலை நம்ம வந்து வாழை தினத்துக்கு கொஞ்சமா நிம்மதியோட தினம் தனி இப்படி வந்து சாவி எதுக்கு ஒரு ஏசி வேண்டல போகும்போ எல்லாம் கொண்டா போகுது இப்படி டயலாக் விடிய பணத்துக்கு என்ன செய்வேன் லோனோ கீழோ என்ன திங்கிட்டு எடுக்க வேண்டியதான் குழு லோனோ அப்பாய்க்கு தெரிஞ்சா ஜத்தை தெரியாதபடி ஏதாவது பண்ணலாம் அப்பா தெரியாத ஏசி வேண்டன ஒழிச்சு வச்சா முடியும் அதான் நீ ஆண்டவரே என்ன பண்ணியதுன்னு தெரியலட்டி கை கால விழுந்தாலும் நடக்காது கேட்டியா ஆனா உனக்கு கல்யாணம் செலவு வருது பாத்தியா ஒரு குற்றம் செலவும் முடியாது அதுவும் கரெக்ட் தான் எனக்கும் இல்ல நான் கொஞ்ச நாள் பின்ன இடக்கடையே தானே வந்தோண்டப்போ வா எனக்கும் சின்னவளா படந்தேன் அவளைக்கிட மாட்டுள்ளது சரி ஏதாச்சும் ட்ரை பண்ண சோபா செட்டுல கடந்து இப்ப வந்து தரையில கிடக்குது இதே மாதிரி தானே ஒவ்வொரு வீட்லயும் யோசிச்சோண்டிருப்பேன் ஏசி வேண்டாமா வேண்டாம் வேணும்